ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலி பொங்கல் வந்து முடிஞ்சிட்டு நான் இப்போ தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். செலிப்ரேட் பண்ண பொங்கலை என் கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிக்க மாட்டேன். இந்த பொங்கல் காண்டி வீடியோ எடுக்கணுமே நான் எந்திரிச்சு வந்தேன். எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. பாதி போட்டு முடிச்சிட்டாங்க. சரி நம்மளும் வந்து வேலையை பார்க்கலான்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சம் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கலர் பண்ண தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலர் பண்ணிட்டு இருந்தேன். எப்போதுமே நைட்டு தான் கோலம் போடுவோம். ஆனால் இந்த டைம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால காலையில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் இருந்தாங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து இடையில தான் வந்தேன். என்னை மீறி யார்டா இந்த கோலத்தை அழிப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து காவலுக்கு நின்றுட்டு இருக்கான். எங்கள் பெரியம்மா வந்து பார்டர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோலத்தோட ஃபுல் அவுட்புட் வந்து நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வெளியிருந்து உள்ளே வரும்போது எங்கள் அம்மா ஃபைனல் டச் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு காஃபி இருந்தால் தான் காலையில் வந்து வேலையே ஓடும், இல்லைன்னா வந்து எந்த வேலையும் ஓடாது. காஃபி குடிச்சிட்டே நான் வந்து சைடில் பொங்கப்பானை வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாக் பீஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலான்னு பார்த்தேன். இந்த வருஷம் தான் கரெக்டான பானை சைஸ்னு வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே சுண்ணாம்பு வச்சு நான் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சைடில் வந்து கரும்பு வரையலான்னு வரைஞ்சிட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு குரல், என்ன பொங்கப்பானை பக்கத்தில் ஏதோ ஸ்டார் இருக்குன்னாங்க. ஸ்டார் இல்லை, அது வந்து கரும்பில் உள்ள இலை தான் அப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அப்பா வந்து அடுப்புக்கு காவி அடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி நம்ம வீடியோக்கு கண்டென்ட் தேவைன்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கி அடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் போய் வேறு வேலை பாருங்கள், நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 அடுப்பில் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைப்பாங்க. 2த்துக்குமே காவி அடிச்சுட்டு பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க வெளியே போய் கோலத்தை ஃபோட்டோ எடுத்துடுவான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது 2 பானை எடுத்து எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து மஞ்சள் எங்கள் அப்பா கட்டிட்டு இருந்தாங்க. காலையில் நல்ல வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் பொங்கப்பானை பார்த்துட்டு சூரியன் தான் முக்கியம், நீ சூரியனே வரையாமல் விட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சரின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச சூரியனை நான் சைடில் வந்து வரைஞ்சி விட்டேன். அதுக்கப்புறமா பொங்கல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேங்காய்லாம் உடச்சிட்டு எங்கள் பெரியம்மா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சூடன்லாம் ஏற்றி அந்த விறகுலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பானை ஹீட் ஆனதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய பானையில் தண்ணி ஊற்றுறக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இதில் உள்ள பொங்கல் எல்லாமே அந்த 1 வீக் ஃபுல்லாக காலி பண்ணணும். அதான் பெரிய விஷயமே. இருந்துட்டு கொஞ்ச நேரம் இது எப்படா பொங்குன்னு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரொம்ப புகையாக கிளம்பிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பொங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பானை தான் வந்து ஃபஸ்ட்டு பொங்குச்சு. அதை வந்து கிளிப் எடுக்கக்குள்ளேயும் அங்கங்கே நான் வந்து கேமரா அசைச்சிட்டேன். அதுக்கப்புறமா எப்படியும் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பானை பொங்குறக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலான்னு அந்த கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகிட்டு பொங்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து எங்கள் அம்மா தான் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் யார் யார் இருக்கோமோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரைஸ் போட சொன்னாங்க. எல்லாருமே போட்டாச்சு. ஒரு இதில் வந்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க, இன்னொரு இதில் வந்து ரைஸ் மட்டும் வைப்பாங்க. பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், இனிமே வந்து சாமி கும்பிட்டுட்டு டைரெக்டாக சக்கரை பொங்கல் சாப்பிட வேண்டியதுதான். சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. இல்லை நான் வந்து பொங்க சட்டி மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன், நீங்கள் யாருமே இந்த வீடியோவில் தெரிய மாட்டீங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வீடியோ பார்க்கும்போது என்கிட்ட வந்து ஃபேஸ் தெரியல, நான் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி நான் கொடுத்துட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சக்கப்புறமா 2 முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று பொங்கல் சாப்பிட்றது, அதுக்கு முன்னாடி வந்து திருநர் பூசி எல்லாருக்கிட்டே காசு வாங்குறது. ரொம்ப காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ எல்லாராலும் முடிஞ்சது 100 ருபீஸ் தான் கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டோம், அதனால பெருசாக அவுட்ஃபிட்லாம் எந்த வீடியோவும் நான் எடுக்கலை. பொங்கல் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.